தேவாதி தேவர்களுக்கு அட்ரஸ் போயிடுச்சான். ஃப்ரம் அட்ரஸ் போடுவாங்க இந்திரலோகம்னு, அதை சூரபத்மன் எடுத்துட்டானா. அட்ரஸ் இல்லை, பையனை தூக்கின்னு போயிட்டாங்க. இந்திரன் தலைவனுக்கே உரிய அருகதையோட தப்பிச்சு போயிட்டாரு, மாட்டிக்கல. இப்போ அவங்களுக்கு அட்ரஸே இல்லை. அட்ரஸே இல்லாத தேவேந்திரனுக்கு முருகன் மறுபடியும் மாமனாரை கூட்டின்னு வந்து செட்டில் பண்ணி அவருக்கு மகுடாபிஷேகம் பண்ண அவன் நமக்கு இந்த உலகத்தில் காணி நிலத்துக்கும் கம்மியாக இருக்கிற ஒரு வீடை கொடுக்க மாட்டானா, நிலத்தை கொடுப்பானா. இன்னைக்கும் சிவபெருமான் பிக்ஷை எடுப்பார். பிக்ஷாடனர்னு ஒரு கோலம். கபாலீஸ்வரர் 9வது நாள் அப்படியே பிக்ஷை எடுத்துன்னு வருவார். எதை பிக்ஷை கேட்குறார் தெரியுமா? என்கிட்ட ஆணவத்தை போட்டுறேன், கிட்ட வரேன், அதை வச்சுட்டு இருக்கப்பர். நான் ஹோட்டல் போனாலும் நான் இப்படி நானுக்கே அடிமைப்பட்டு இருக்கோம் இல்லையா, அதை போட்டுடுன்னு சிவபெருமான் கேட்குறார். அதை போட்டுட்டா அவர் கிட்ட வந்துடுவார். அப்போ எனக்கு என்ன இருந்தது? முருகனை பற்றி பேசுகிறோம், முருகான்னு சொன்னால் போதும்ல, அப்போ எனக்கு வீடை நீ விற்று கொடுக்கணும். என்ன புரோக்கர் லெவல் வச்சுருந்தேன். போனால் என்ன சிறுவாபுரிக்கு போகலைனாலும் முருகன் கொடுத்துருப்பான். நான் போனோன்னா இல்லை, இங்கே கூப்பிட்டா வந்துடுவான் அப்படின்ற அந்த ஆணவம் நம்மையும் அறியும். ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சுவாமியை பற்றியே நினைக்கிறோம்ல, நம்ம பேசுகிறோம், நம்ம திருப்பு அந்த இடத்துல அந்த நான் எப்போ வருதுன்னு தாங்க தெரியல. அங்கே போனேன். அதுக்கப்புறம் ஏதோ தொட்டில் ஃபங்க்ஷன். சத்தியமாக சொல்கின்றேன், மே 18 போனால் மே 19 ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இது சத்தியம்.